லவ் பண்ணி அந்த பர்சன் கிட்ட சொல்ல போய் ஏதாவது சொதப்பி இருக்கா? லவ் இல்லை, பட் ஆனால் ஐ ஹேட் திஸ் திங் தட் ஒரு காம்படிஷனுக்கு நான் போயிருந்தேன். ஸோ ஐ ஹேட் ஜஸ்ட் லைக் என்ன சொல்றது, அந்த ஃபர்ஸ்ட் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க, அந்த ஃபர்ஸ்ட் சைட்லேயே ஐ ஜஸ்ட் லைக் த பர்சன் ஸோ மச். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, நான் ஒரு பின்னாடியே அந்த காம்படிஷன் பூரா ஒரு பின்னாடியே போயிட்டே இருந்தேன். தென் ஸோ சம்வேர் ஐ பில்ட் அப் கரேஜ் அண்ட் தென் ஐ டோல்ட் ஹிம் தட் கேன் ஐ ஹேவ் அ செல்ஃபி வித் யூ, பிகாஸ் அவர் வந்து ஒரு காம்படிஷனில் ஏறி இருந்தார். ஸோ அவர் வாய்ஸ் ஓவர் கொடுத்தாரு. ஐ ஜஸ்ட் அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டேன். நாங்கள் வணங்கிட்டீங்க? யா ஓகே, லிட்டரலாக அப்படியே சொல்லலாம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டேக் அ செல்ஃபி வித் யூ, ஸோ கேன் யூ ப்ளீஸ் அப்போ. பட் ஆனால் அவர் ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் மொக்க பண்ணிட்டாரு. அது இன்ன வரைக்கும் என்னால் தாங்க முடியல. இந்த மாதிரி என்னோட டீம் வரட்டும், எல்லாரும் கூடயும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. நானும் இல்ல, அதுதான் நானும் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், பின்னாடியே போயிட்டே இருந்தேன். பட் ஆனால் அவங்க டீம் வரவே இல்லை. அண்ட் தென் தட் பர்சன் ஹி வென்ட் சம்வேர். ஸோ அதுக்கப்புறம் ஐ குடன்ட் ஃபைண்ட் ஹிம் அகைன். ஸோ அதெல்லாம் பட் ஆனால் அது பெரிய மொக்கன்னு சொல்லலாம் லிட்டரலா. தட் இஸ் சம்திங்